இல்லையா? அதாவது நீங்க டிசப்பாயிண்டடா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆளுங்கட்சியா ஒரு வேளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அத மாத்தணும். அந்த மாத்துறதுக்கு எந்த கட்சி சரியா இருக்கும்? எந்த கட்சியால பிராக்டிகலா அத செய்ய முடியும்? எந்த கட்சிக்கு ஓட்ட போட்டா, ஓட்ட பக்கெட்ல தண்ணி ஊத்துன மாரி இருக்காது? அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதி இருக்கா? இந்த ராட்சசனை எதிர்க்கிறதுக்கு, இந்த ராட்சசனுக்கு ஒரு சக்தி இருக்கா? அப்படின்னு பார்த்து, செகண்ட் வொர்ஸ்ட்டா ஒரு கட்சி இருக்கும் இல்லையா? அதாவது இப்போ ஆளும் கட்சியோட இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் வொர்ஸ்ட்டா இருக்க கட்சிக்கு நீங்க வந்து ஓட்டு போடலாம். அப்படிங்கிறது எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத வந்து ஜனநாயகத்தின்படி பார்த்தா வந்து இப்பேற்பட்ட ஒரு பார்வையில பார்க்கறது தான் சரி அப்படின்னு எனக்கு தோணுது. இதில நான் நிஜமாவே நோட்டாவ பத்தி சொல்லியே ஆகணும். நெறைய பேர் சொல்லுவாங்க, "நோட்டாக்கு ஓட்டு போட்டா வேஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோட்டாக்கு ஒருத்தர் போடணும்னு நெனைக்கிறாருன்னா, நிஜமாவே எந்த வேட்பாளர்லயுமே பார்த்தீங்கன்னா, அவர் திருப்தி இல்லாம தான் போடுறாரு. அவரோட ரைட்டு. அத ரைட்ஸ காமிக்கிறதுக்காக போயிட்டு வீம்புக்கு போட்டேன்றது மட்டும் இல்லாம, உங்களுடைய ஓட்ட வேற யாராவது போடுறதுக்கு இவ்வளோ சிஸ்டங்கள் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும், உங்க ஓட்ட கள்ள ஓட்ட யாராவது யூஸ் பண்றதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த வாய்ப்ப குடுக்காம, உங்களுடைய பேர்ல வேற யாரோ ஓட்டு